Hello everyone, welcome back to my channel Recipes by Suvi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரொம்ப ஈஸி and ரொம்ப சிம்பிளான ரெசிபி பிரெட் ஜாமுன். இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் ரொம்ப கம்மி தான். ரொம்ப சாஃப்ட்டாவும் டேஸ்டியாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு panல 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் சர்க்கரைக்கு 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை மீடியமில் வச்சு நீங்கள் சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு சுகரை நல்லா மெல்ட் பண்ணிடுங்க. சுகர் சிரப் நல்லா கொதி வரட்டும். ஒரு கம்பி பதம் தான் இதுக்கான கரெக்ட் கன்சிஸ்டன்சி. ஒன்ஸ் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ஒன்ஸ் கிடைச்சிருச்சுன்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சுகர் சிரப்பை கூல் டவுன் பண்ணிடுங்க. சர்க்கரை பாகு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நான் நார்மல் மில்க் பிரெட் ஒரு 5 ஸ்லைசஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஓரங்கள்லாம் நீங்கள் வெட்டிக்கோங்க. எட்ஜஸ் ரிமூவ் பண்ணிட்டு தான் இந்த ரெசிபி நம்ம பண்ணணும். ஸோ இதே மாதிரி நான் ரிமைனிங் பிரெட் ஸ்லைசஸும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த எட்ஜஸை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம். இதை யூஸ் பண்ணி நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் ரெசிபியோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா பிரெட் ஸ்லைஸும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பிரெட் ஸ்லைசஸை சின்ன சின்ன துண்டுகளாக நீங்கள் வெட்டி போட்டுக்கோங்க. நீங்கள் இது வேணும்னா பவுடராக கூட அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ சிறுசாக முடியுமோ அவ்வளோ சிறுசாக பிச்சுக்கோங்க. இப்போ நான் எல்லா பிரெட் ஸ்லைசஸையுமே சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி போட்டுட்டேன். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் வெறும் கையில் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இது ஒரு டோ மாதிரி ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது காய்ச்சி ஆற வச்சுருக்க பால். கொஞ்சமாக ஒரு டீஸ்பூனாக ஆட் பண்ணி நீங்கள் இதை நல்லா ஒரு டோ மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. பாலை நீங்கள் ஒட்டா ஆட் பண்ண வேணாம், கொஞ்சமாக ஆட் பண்ணி அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈரப்பதமாகவும் இருக்கக்கூடாது, டோ ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் மில்க் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக கிடைக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு லைட் ஸ்வீட்னஸும் உங்களுக்கு ரெசிபியில் கிடைக்கும். இப்போ நல்லா பால் மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து இதை சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு நம்ம உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் அந்த பாலை உருட்டுறப்போ கையில் ஒட்டி ஒட்டாமல் வரணும், அதுதான் கரெக்டான பக்குவம். இப்போது இது சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சுக்கோங்க. ஈவன் சைஸ் துண்டுகளாக பிச்சுக்கோங்க. அப்போ தான் ஜாமுன் எல்லாமே ஒரே சைஸில் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து ஒரு துண்டுகளையும் நல்லா பால் மாதிரி உருட்டிக்கோங்க. பாலில் எந்த ஒரு கிராக்கும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாக அழகாக மோல்டாக இருக்கணும். இப்போ சூப்பர் சாஃப்டாக பால் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி ரிமைனிங் பால்ஸும் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பால் மீடியம் சைஸாக பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக பண்ணிங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுத்து நீங்கள் ஜீரால் போடுறப்போ ரொம்ப பெருசாகிடும். ஸோ மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஜீராவில் நீங்கள் சோக் பண்ணப்போ கரெக்டான சைஸுக்கு வந்துடும். 5 பிரெட் ஸ்லைஸ்க்கு 6 பால்ஸ் கிடைச்சிருக்கு. நீங்கள் ஒரு பேக்கெட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக 30லேருந்து 35 பால்ஸ் கிடைக்கும். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணி ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம 3 பால்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப ஓவர்லோட் பண்ணாதீங்க, பேட்சாக போட்டு எடுத்துக்கோங்க. அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஃப்ளேமை மீடியமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஃபுல்லாக வச்சிங்கன்னா சீக்கிரமாக ப்ரௌன் ஆகிடும். நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். கலந்து விடுறப்போ பால்ஸ் கிராக் ஆகாமல் உடஞ்சி விடாமல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஜாமுன் பர்ஃபெக்ட் கலர் கிடச்சிடுச்சு. இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஆயிலெலாம் கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நான் ரிமைனிங் இருக்கிற பால்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். பிரெட் ஜாமுன் செய்கிறதுக்கு ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படுது அண்ட் ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பால்ஸை சுகர் சிரப்பில் போட்டுடலாம். சுகர் சிரப்பில் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விடுங்க. பால்ஸை நீங்கள் டச் பண்ணாத மாதிரி கலந்து விடுங்க. வெறும் சுகர் சிரப்பை மட்டும் மூவ்மெண்ட் கொடுங்க. ஜாமுன் பிரேக் ஆகாத மாதிரி கலந்து விடுங்க. இப்போ ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இந்த ரெசிபியை நீங்கள் சூடாகவும் சர்வ் பண்ணலாம், முடிஞ்சால் ஐஸ்கிரீம் வச்சு சர்வ் பண்ணுங்கள். ஜாமுன் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. அட் த சேம் டைம் உள்ள நல்லாவும் குக் ஆகிருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னைக்கு மேலே பிஸ்தாவை லைட்டாக ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா ரப்டி கூட வச்சு கூட சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Shweta. See you guys in my next video.